ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி ஜெபிக்க தேவன் உதவி செஞ்சிருக்கிறார். அநேக காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்கள், அதன் பலனை பார்க்கிறோம் என்று சாட்சி சொல்லியிருக்கிறீர்கள். தேவன் தொடர்ந்து நன்மையை செய்து செமையாய் நடத்துவாராக. ஹல்லேலூயா. நாம் எழுப்புதல் என்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 25 பாகம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி 26வது பார்ட்டாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிட் பை பிட், ஆமாம், அது கொஞ்சம் ஆழமான அது வர்றதுக்குள்ள விஷயத்தை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு கேட்குறீங்களோ, எவ்வளவு அதுக்கு செயல்படுறீங்களோ அதுக்கேற்ப தான் வரும். சும்மா நான் பிரசங்கம் பண்ணுறதுனால நீங்கள் கேட்குறதுனால வராது. அது பிரசங்கத்தை உள்வாங்கி அதுக்கேற்ப அர்ப்பணிக்கிறவர்களுக்கு தான் அந்த சூழ்நிலை வர முடியும். அதை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா இப்போ சபை என்று சொல்வது அல்லது எழுப்புதலுக்குரிய அடிப்படையின் எந்த தகுதியும் இல்லாத நிலையில் இருக்குது. அதை எளிதாக இப்போ பாஸ்டர்மாரும் சரி விசுவாசிகளும் சரி அவங்க அதை ஏற்றுக்கிறது மாதிரி இல்லை. அதனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாய் ஆழமாய் பேச வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஏன் நாம் இவ்வளோ பேசுகிறோம்? நான் உண்மை சொல்லட்டா, எழுப்புதலுக்கு இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே நாளில் ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும். ஆனால் ஏன் வரலன்னு கேட்டால், இவங்க எழுப்புதலுக்கு தகுதியாக இல்லை, தவறான ட்ராக்கில் இருக்கிறாங்க. அதில் என்னென்ன தப்பில் தவறில் தங்களை கிறிஸ்தவர்கள் நினச்சிக்குவாங்க, இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளை நினச்சிக்குவாங்க, அப்படிலாம் இருக்கிறதுனால தான் அது வரல. அப்போ அதை சரிப்படுத்துறதுக்காக வேண்டியதான் அதனுடைய அடிப்படைகளை ஒரு நாள் 2 நாளில் பேச முடியலை. ஏன்னா பேசுனா புரியலையே, என்ன செய்ய முடியும்? அதனால் தொடர்ந்து பேசுகிறோம். நல்லது. இப்போ கடந்த நாளில் என்ன பார்த்தோன்னா, இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார், அதுபோல் நம்ம எழுப்பார். இந்த மரித்தோரின் உயிர் தழுதல் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தின் மேலுள்ள விசுவாசம்தான் எழுப்புதலுக்கு அடிப்படை என்ற அடிப்படையில் தான் பார்த்துருக்குறோம். இப்போ நான் ஷார்ட்டாகவே கேட்குறேன், உங்களை எத்தனை பேர் மரித்தோல் உயிர்த்தல் அனுபவத்தில் விசுவாசத்தோடு இங்கே வந்தீங்க? அநேகர் வந்திருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா சபையிலும் பேய் போகணும், நோய் போகணும், பூமியில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறணும், இப்படி தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சுவிசேஷத்தின் 1ஆம் பாடம் கூட இல்லைங்க சபையில். அது எப்படி கொடுக்கறதுன்னே ரொம்ப சவாலாக இருக்குது. இப்போ தெரு பிரசங்கம் பண்ணிட்டா கூட ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ணாமல் புரிஞ்சுக்கிறான். சபைக்குள்ளே இருக்க ஆள் புரிய மாட்டேங்குது, வருஷக்கணக்காக பாஸ்டராக இருக்க ஆள் புரிய மாட்டேங்குது. இது நாங்கள் அனுபவப்படுற விஷயம். அது ஏன் புரிய போகிறாங்கன்னா, ஓகே முன்னால் வரது நான் அப்படி போகிறேன். அதாவது தவறான கொள்கைகள், அதை வேத புரட்டு ஆவி என்று நான் குறிப்பிடுவேன். வேத புரட்டு ஆவியானது பைபிளில் இருக்கின்ற வசனங்களை எப்படி இயேசுவிடத்தில் சொல்லி நீங்கள் இந்த தாளக்குதியும் ஏந்தி கொண்டு போகிறேன்னு எழுதியிருக்கிறது. தாளக்குதியம்னு எழுதலை, ஏந்திக்கிட்டு போகிறேன்னு எழுதியிருக்கு, வழிகளில் உங்களை காக்கும்படி. இப்படி பிசாசு வசனத்தை புரட்டி இயேசுவை ஏமாற்றம் வச்சுற மாதிரி இந்த பைபிளை பயன்படுத்தி எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளும் எவ்வளவு வேத புரட்டுகள் இருக்குங்கிறத ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த வேத புரட்டு அல்லது தவறான விஷயங்களில் அவர் ரொம்ப காலம் ஊறிட்டாங்க, வேற அடிச்சுட்டாங்க. அவங்கள திருப்பி எடுக்கிறது தெரியாதவனுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம். வேத புரட்டில் சிக்கி போனவனை எடுக்கிறது ரொம்ப சவாலான காரியம். அதனால தான் அதிகமாய் வேத வசனங்களை சொல்லி சொல்லி அந்த வேத புரட்டு வல்லமையிலிருந்து மனிதர்களை விடுவிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால தான் இவ்வளவு பேசுகிறேன். ஓரளவு இந்த மாதிரி இவ்வளோ வசனம் கேட்டனால கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கும். ஓஹோ, காரியம் எப்படி இருக்கோ, நம்ம தவறான ட்ராக்கில் இருக்கிறோமோ இல்லையா என்று புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லது, தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். அப்போ அதை பார்த்தோம். கடைசியில் ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ உயிர்ப்பிக்கிறவர் ஆவியானவர், அவர் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். இயேசுவை உயிரோடு எழுப்பின மாதிரி என்று ஒரு வசனத்தில் முடித்தோம். 1 கொரிந்தியர் 6:14 தேவன், பரலோகத்தின் தேவன் குமாரனாகிய இயேசுவை கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் எழுப்புவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சரி, இது சரீரத்தை, இயேசுவின் சரீரத்தை உயிர்ப்பித்தது போல நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிற விஷயம். ஆனால் இந்த உயிர் தழுதல், ஏன்னா கொஞ்சம் உயிர் தழுதலை பார்த்தனால அதை இணைச்சு பார்க்குறோம். இயேசுவின் மரித்தோரின் உயிர் தழுதல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால், ஏன்னா பைபிளில் 2 உயிர் தழுதல் இருக்குது. ஒன்று இயேசு வரும்போது பரிசுத்தவான்கள், முதலாம் உயிர் தழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கான்னு சொல்லியிருக்கல, இயேசுவுக்கு ஒப்பான உயிர் தழுதலை அடைதல். இன்னொரு உயிர் தழுதல் இருக்குது, அது வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 மரித்தோராகிய சிறியவரும் பெரியவரும் தேவனுக்கு முன்பாய் நிற்க கண்டேன், புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அந்த கிரியையின்படி நியாயத்திற்படும். இது கடைசியில் உள்ள உயிர் தழுதல். இங்கே நாம் பார்க்கிறது இயேசு வரும்போது முதலாவது உயிர் தழுதக்கூடிய இயேசுக்கு ஒப்பான உயிர் தழுதலின் அனுபவம். இந்த உயிர் தழுதலின் அனுபவம் வர வேண்டும் என்று சொன்னால், நல்ல கவனிக்க, இதுதான் பாயிண்ட். எல்லாரும் நம்புகிறோம், நான் அந்த கிறிஸ்தவன், எந்த கிறிஸ்தவன் இயேசு வருவார் எழுப்புவார், நான் அடக்காரன்னு எல்லாம் பேசுகிறாங்க. நான் எல்லாம் நின்று பார்க்குறவன் தானே.
ஆனால் இங்கே சொல்லியிருக்கிற காரியம், இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கும்போதே, நல்ல கவனிங்க, அதான் அஸ்திபாரம் பேசுகிறேன், இந்த உலகத்தில் இருக்கும்போதே நமக்குள் ஒரு உயிர்த்தெழுதல் நடந்திருக்க வேண்டும். இது நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, நான் ஒரு வேளை சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. உலகத்தில் இருக்கும்போதே ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை அடையாதவர்கள் இந்த இயேசுவுக்கு ஒப்பான உயிர்த்தெழுதலை அடைய மாட்டார்கள். அதுதான் எபேசியர் 2:1 சொல்லுது, அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாகிய இருந்த உங்களை தேவன் என்னது உயிர்ப்பித்தாரா உயிர்ப்பிப்பாரா? பாஸ்டன்ஸ், உயிர்ப்பித்தார், உங்களை உயிர்ப்பித்தார். பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்திருந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஒரு உயிர்த்தெழுதலின் அனுபவம் நடக்க வேண்டும். அது நடக்கலைன்னா இப்படி பிறகு இயேசுநாதருக்கு ஒப்பான உயிர்த்தெழுதல் நிச்சயமாக நடக்காது. அதுதான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த உயிர்ப்பித்தல் என்றால் என்ன என்று சொன்னால், நீங்கள் ரோமர் 6:4-5 நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த 4-5 நீங்கள் கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். மேலும் பிதாவின் மகிமையினாலே, நல்ல பாருங்க, பிதாவின் மகிமை அல்லது ஆவியின் வல்லமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நில்லுங்க. முதல்ல என்ன புரிஞ்சுங்க, உயிரோட தாங்க இருந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏற்கனவே ஒரு மரணமும் அடக்கமும் நடந்திருக்க வேண்டும். உங்களுக்கு புரிஞ்சிருக்க முடியுதா? கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லை? ஓகே. உள்ளான மனுஷன், அடுத்த வசனம் படி, ஆதலால் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன பிடிச்சிங்க, அவர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கி சடலமாகி கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். இது போல ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாச்சா? எஸ். கொஸ்டின் இஸ் திஸ், நான் ஒரு நாள் மரித்தேன், நான் ஒரு நாள் அடக்கம் பண்ணப்பட்டேன், எனக்கு ஒரு அடக்க நிகழ்ச்சி நடந்து நீங்கள் சொல்ல முடியுமா? அநேகருக்கு அர்த்தமே தெரியல. அந்த ஆத்மா, உள்ளான மனுஷன், பரமான மனுஷன் இருக்குது, ஆத்மா இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு மரித்தது. ஹல்லேலூயா, அதை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ கிறிஸ்து எப்படி உயிரோடு எழும்பி வந்தாரோ அதுபோல உங்களுடைய ஆத்மா உயிர் தளர்ந்து வர வேண்டும். வந்துதான்னு கேட்டேன். இதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம்னு சொல்லியிருக்கு. ஞான ஸ்நானம் தண்ணி விளையாட்டு கிடையாது. முங்கி எழும்பின இந்த அனுபவம் வந்துடாதுங்க. அது தன்னைத்தானே சாகடிக்கிற அனுபவம். அல்ல இல்லையா? அதுதான் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டுன்னு சொல்லியிருக்குல்ல. சரி, அப்போ பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. அவர்கள் இயேசுவை போல ஒரு புதிதான மகிமை உள்ள சரீரத்தோடு எழும்பி வருகிறார்கள். சரியா படிச்சிருங்க. எகைன் நான் சொல்றேன், எந்த ஞான ஸ்நானம் ஆனாலும் சரி, இந்த அனுபவம் ஒருவருக்குள் ஏற்படுத்தாத ஒரு ஞான ஸ்நானம் வேஸ்ட். அந்த ஆள் திருப்பி தான் ஞான ஸ்நானம் எடுக்கணும். அதான் அதுக்கு அர்த்தம். சில வசனங்களை பார்க்கணும். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள ஏற்பட்டான்னா பிரசங்கியார் இது புதுசாக இருக்கு, இது என்னது, உயிரோடு இருக்க எவ்வளோ சேர்த்து உயிரோட எழுமணும், உயிர் தளர்ந்து எழுமணும்னா புதுசாக இல்லையா இருக்குன்னு கேட்க போறீங்க. அதான் 1ஆம் பாடத்திலே நம்ம ரெடி ஆகலைன்னா எப்படிங்க எழுப்புதல் அனுபவங்கள் நமக்குள்ள வரும்? சரியா? சரி, இப்போ தொடர்ந்து பார்க்கணும். அது கொலோசியர் 3:1-2, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்துக்கு மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல. என்ன புரிஞ்சுங்க? இயேசுநாதர் அடக்கம் பண்ண உயிரோடு எழும்பினார்ல, இது போல விசுவாசியும் உயிரோட எழும்பணும்னு சொல்லியிருக்குல்ல. உண்மையிலே நீங்க உயிரோடு எழும்பி இருந்தா அடுத்த ப்ராப்ளம், நீங்க உயிரோடு எழும்பி நீங்க மரித்தீர்களா, அடக்கம் பண்ணப்பட்டீர்களா, உயிரோடு எழும்பினீர்களா, ஒரு உயிர்த்தெழுதல் மரித்தவர் உயிர்த்தெழுதல் அனுபவம் உங்க ஆத்மாவில் உண்டாச்சாங்கிறத நீங்க கன்ஃபார்ம் பண்றதுக்காக வேண்டி தான் அந்த வசனத்தை தர்றேன். சரி, பிரசங்க யாரு, நான் அந்த மாதிரி மரிச்சு அடக்கம் பண்ண உயிரோடு எழுந்திருக்கிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னு வச்சுடுவோம். அதை சரி பார்க்க போறோம். எப்படி சரி பார்க்க போறோம்? இங்க சொல்றாரு, இயேசு உயிரோடு எழும்பினார்ல, ஒரு 40 நாள் தானே இங்கே இருந்தார்ல, பிறகு என்ன செஞ்சுட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டார்ல. அது வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொண்டு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறேன். பேதர் சொல்வார், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்ப கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அப்ப நீங்களும் இது மாதிரி ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் கடந்து வந்திருந்தா உங்க மனசு எங்க இருக்கும்? மனசு எங்க இருக்கணும்? அங்க. அடுத்த வருஷம் சொல்லுது, பூமிக்குரிய அல்ல மேலானவளை தேடுங்கள். அந்த அனுபவத்தில் வந்தீங்களா? தெரியாதே. ஞானஸ்நானம் வேஸ்ட். ஞானஸ்நானம் தண்ணி விளையாட்டாதான் இப்போ முடிஞ்சிருக்குங்க. ஓகே, வேஸ்ட் ஆயிடுச்சு. மனசு இன்னும் உயிர்த்தளல, மனசு இன்னும் அங்கே போகல, மனசு இன்னும் அங்கே வைக்கப்படலை. அப்போ பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்துவீங்க இல்லையா? மத்தேயு 6:20-21 சொல்லுவார். இன்னொரு வசனம் எபேசியர் 2:7, அவர் 2:7 முழுசாப்படி, அவர் நம்மை
அவரோட கூட எழுப்பி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தேவன் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரும் செய்தாரா செய்வாரா? செய்தார். பாஸ்டன்ஸ். இப்போ என்ன விஷயம்னா, விசுவாசி உன்னதங்களில் இருக்கிறான். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? உன்னதத்தில் இருக்கிறீங்களா, பூமியில் இருக்கிறீங்களா? சரியான விசுவாசியாக இருந்தால் எலும்புஞ்சதையும் தான் இங்கே இருக்குது பாஸ்டர், மனசு அங்கே இருக்குது பாஸ்டர். இப்போ புரியுது இல்லையா? உள்ளான மனுஷன் சொல்கிறேன், ஆத்துமாவை சொல்கிறேன். மனசு எலும்புஞ்சதை தான் இங்கே இருக்குது, ஆடிட்டு இருக்கு. மனசு அங்கே இருக்குது பாஸ்டர். இதுதான் விசுவாசியம். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குது? இந்த அனுபவம் வரலைன்னா நீங்கள் என்ன ரசிக்கப்படலை. உங்கள் ஞானஸ்தானம் தப்பு. சரிதானே? நாங்கள் இப்படி தான் படிப்பிக்கணும். நீ தண்ணியில் முங்கினம் தெளிச்ச 3 தடவை அந்த பேச்செல்லாம் பேசலை. உன் மனசு தான் நீ பழசம் மறிக்கிறது. சரி, இப்போ பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டான் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்குல்ல. அந்த பழைய மனுஷன்னா என்ன? பழைய மனுஷன்னா என்ன? ஷார்ட்டாக சொல்லணும், அவங்க சமயத்தில் சொல்லணும். 2 மனுஷனை பற்றி சொல்லியிருக்கு. அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 48 தானே. அங்கே வாங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த. இவ 2 மனுஷன். கவனிங்க கவனிங்க. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆதாமுடைய வம்சத்தில் மண்ணுனால் படைக்கப்பட்டு மண்ணுக்கு போறான்ல, இந்த மனுஷனுடைய வம்சத்தில், ஆதாமுடைய வம்சத்தில் வந்த நீங்களும் நானும் பழைய ஆளு. இப்போ 2வது மனுஷன் வானத்திலிருந்து தேவ குமாரனை விட மேலான நிலையில் இருந்தவரை அவர் மாம்சத்தில் அனுப்புகிறார். தேவன் அவரை மாம்சத்தில் அனுப்புகிறார். அப்போ இவர் எங்கேருந்து வந்தார்னா வானத்திலிருந்து வந்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லார், நீங்கள்லாம் தாழ்வில் இருந்து உண்டானவர்கள், நான் உயர்வில் இருந்து உண்டானவன். ஹல்லேலூயா. இந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? இப்போ 2 மனுஷன். ஒன்று ஆதாமுடைய வம்சத்தில் வந்த மனிதர்களாகிய நாம், இன்னொரு மனுஷன் வானத்திலிருந்து தூய ஆவியினாலே பிறந்த தேவகுமாரனாகிய இயேசு. 2 மனிதர்கள் இருக்கிறாரு. அடுத்த வசனம் சொல்லுது, மண்ணானவனுடைய சாயலை நாம் சாயல்னா குணம். சாயல்னா குணம். அந்த வார்த்தை எப்படி பிடிச்சிருக்கேன்? சாயல் என்றால் குணம் என்று ஈஸியாக பிடிச்சிருக்கேன். மண்ணானவனுடைய சாயலை குணத்தை அடைந்திருக்கிறது போல வானவருடைய சாயலின் குணத்தையும் அடைந்து கொள்ளும். அதனால தான் அது பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும். இப்போ புரிஞ்சிட்டல? சிந்தை, அந்த மனசு, அந்த உணர்வு இருக்கணும். அப்போ 2 குணம். ஒன்று ஆதாமுக குணம், இன்னொன்று பிந்தின ஆதாம் 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசுனுடைய குணம். பொந்தின ஆதாமுக குணம் என்னன்னு கேட்டா, அவன் மண்ணுக்குரியவன், மண்ணை மட்டும் அறிந்தவன். அவனுக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானம் வரதான் தெரியும். அதனால தான் செத்து போனா எவரெஸ்ட்டு, இமயம் வேறுபடுறாங்கல்ல பத்திரிகையில், இமயம் எவரெஸ்ட். அவனுக்கு தெரிஞ்சது எவரெஸ்ட் தான், உச்சக்கட்ட எவரெஸ்ட், பூமியின் உயர்ந்த ஸ்தானம், மலை தான் தெரியும். ஸோ இவனுக்கு பூமிக்குரிய சிந்தை உள்ளவன், பூமிக்குரியவளை மேன்மையாக நினைக்கிறவன், அனித்தியமானவளை ஆசீர்வாதம் நினைக்கிறவன். மண்ணில் எடுக்கப்பட்டாய் திரும்புவாய் எல்லாம் சொல்லி சாபம் போட்டு விட்டுட்டார். ஆனால் இவன் அந்த வட்டத்தில் தான் இருக்கான். இவனுக்கு அந்த வட்டத்தை தாண்ட முடியல. தெரியாதுல்ல, பரலோகமா எங்கே இருக்கு பரிசங்காரு, மரித்தோர் உயிர் தளதில்ல. இது என்ன வேடிக்கையாக இருக்கு. கிண்டலாக சொன்னாங்களா? அப்போஸ்தலர் படி இருக்கு. மரித்தோர் உயிர் தளர் கேட்டப்போ சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்றதை இன்னொரு சமயம் மரித்தோர் உயிர் தளதில்ல யாரு கண்டா. அந்த அளவு மனிதருடைய மனம் பூமிக்குரிய அறிவிலும் தன்மையிலும் அப்படி கட்டப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கிறது? பாண்டேஜ்னு சொல்லுவாங்க, கட்டி வச்சிருக்கு. அதுக்கு அவனுக்கு வெளியே வர முடியும். இப்போ இயேசு வந்து மரித்தவரை உயிரோடு எழுப்பி தானும் உயிரோடு எழுந்து, இப்படி மரித்தவரன் உயிர் தழுதல் ஒன்று இருக்கு, புதிய சரீரம் இருக்கு, புதிய ராஜ்யம் இருக்குன்னு நிரூபிச்சிருக்காரு. இப்ப புரிஞ்சா? இப்ப புரிஞ்சா? இப்ப கேள்வி என்னன்னா, பழைய ஆதாமின் சாயல்ல வந்தீங்கல்ல, பூமியின் உயர்ந்த ஸ்தானம் வரைக்கும் சிந்திக்கிறாங்க, மாம்சத்துக்கு ஏற்ப சிந்திக்கிறவங்க, இந்த மனுஷன் தான் பழைய மனுஷன். இப்ப புரியுதா? பழைய மனுஷன். அப்ப ஒரு ஞான ஸ்நானத்துக்கு முன்ன ஒரு ஆளு பூமிக்குரிய காரியத்தை சிந்திக்கிறவன், ஞான ஸ்நானத்துக்கு பிற வந்த ஆளு எப்படிப்பட்டவன்? பரலோகத்துக்குரியவன். இப்ப புரியுதா? நீங்க எத்தனை பேர் வந்து எந்த அனுபவத்தில் ஒரு தடவை வந்திருக்க மாட்டீங்க? இல்ல வந்ததான் எழுப்புதல் வந்திருக்குமே, அதுலயே பிரச்சனை. அதான் விளக்க வேண்டிய இருக்கு. நீங்கள் இன்னும் பூமிக்குரிய நிலையிலிருந்து ஆதாமுடைய சாயலிருந்து தேவகுமாரனுடைய சாயலுக்கு மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்கிற அந்த ஞான ஸ்நானத்தின் மூலம் அந்த அனுபவம் உங்களுக்குள் ஏற்படவில்லை. தீர்த்து 3:5 சொல்லுது, அவர் நம்முடைய நீதியின் கிரியைகளின்படி ரட்சியாமல் இரக்கத்தின்படி, அந்த வார்த்தையை பாரு, மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதுதாக்குனாலும் ரட்சித மறு ஜென்மம். ஜென்மம் நான் சொல்றாங்க இல்லையா, நான் செத்து பழச்சவன், அடுத்து புது ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன் பாஸ்டர் சொல்லுவாங்க. பல ஆள் போயிட்டான், அவன் இல்லை. அப்ப பழைய மனுஷ சூழ்நிலைகள், விதி, ஜாதகம் நிறைய இருக்கு. இதெல்லாம் டோட்டலி முடிச்சுட்டு ஒரு புது ஜென்மம் எடுப்பதற்கு பேர் தான் ஞான ஸ்நானம் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தா
இன்னைக்கு இருக்கக்கூடிய பெந்தகோஸ்தே ஞானஸ்நானம், சிஎஸ்ஐ ஞானஸ்நானம் அது ஒண்ணுமே செல்லாது. வேலை இல்லையா? இது ஒரு படம், இது ஒரு சடங்காச்சாரம். இப்படிதான் நடந்துட்டு தெரியாம செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். விட்டுருவோம், அதுக்குள்ள போல. நான் தெரிஞ்சவன்ல உங்களுக்கு சொல்லணும். அப்போ 1ஆம் பாடத்திலே நாம் தப்பி நிற்கிறோம் என்கிறத முதலாவது புரியுங்க. ரெண்டாவது, நீங்க மத்தேயு 3:15 சிலர் சொல்லுவாங்க, இப்படி இயேசு சொல்லுவார், இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றது நமக்கு ஏற்றதா இருக்கிறது, எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் யோவான் இடத்துல கேட்டாருங்கிற அதிகமா பெந்தேகோஸ்தே பாஸ்டர் மாதிரி யூஸ் பண்றாங்க. உண்மை. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தண்ணியில முங்கி எழும்புதான் நீதினு நினைக்கிறாங்க. தண்ணியில முங்கி எழும்புறதுதான் நீதி. அப்படி இல்லைன்னு இப்ப பார்த்துட்டோம். நீங்க அந்த 3ஆம் அதிகாரம் 5 நீங்க வாசிட்டு வந்தா யோவான் சொல்றான், நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ப ஞானஸ்நானம் கொடுக்குறேன். நல்ல இல்லையா? மனம் திரும்பாம வந்த வேதபாரகர் பரிசேயரை திருப்பி அனுப்புறான். எதுக்கு வந்தீங்க? எங்க உங்களுக்கு ஞானஸ்நானம் தர முடியாது, நீங்க மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்க. அப்ப இங்க நீதி என்று சொல்வது தண்ணியில முங்குற விஷயம் இல்லைங்க, மனம் திரும்புகிற விஷயம். சரியா? மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானம்னு தெளிவா அந்த பகுதிகளில் வர்றதை பார்க்கலாம். நீங்கள் அது 3:11 வாசிங்க. மத்தேயு 3:11 சீக்கிரம். சரி, போதும். மனம் திரும்புதலுக்கு என்று தான் கொடுக்கிறேன். மனம் திரும்புதல் இதுதான் தேவநீதி. நான் மனம் திரும்பணும், பாவ அறிக்கை செய்யணும். நீங்க மேல வாசிங்கன்னா பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படி என்ற ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அப்ப நீதி என்று சொல்வது தண்ணீர் முழுவதோ தெளிப்பதோ அல்ல, மனம் திரும்புகிற அனுபவம். இது இப்போதைக்கு போதும், நாம் அடுத்த விஷயத்துக்கு நாம் தொடர்ந்து சொல்லுறோம். இப்ப என்ன நடக்குன்னா, சரி, இப்போ நீங்கள் அப்போஸ்தலர் 19ஆவது அதிகாரத்தில் 1 6 வர வந்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை படிக்கிறோம். அது எபேசு தானே. அங்கே பவுல் வரும்போது, மேடான தேசங்கள் வரையா அங்கே வரும்போது சில சீஷர்களை கண்டு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா அப்படின்னு கேட்குறான். அவ கேட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க, பரிசுத்த ஆவியா? எங்களுக்கு அப்படி ஒரு கதையே தெரியாது. உடனே கேட்குறான், நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றிய? அப்போ அவருக்கு சொல்கிறாங்க, நாங்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோம். யோவான் மனம் திரும்புதலை சொன்னார், அதுக்கு ஒரு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. இயேசுவும் அதுதான் எடுத்தார், சந்தேகம் கிடையாது. இயேசுவும் கூட அப்படிதான் யோவான் 4:1 மனம் திரும்புதல் கேட்டு ஞானஸ்நானம் தான் கொடுத்து கொண்டு வந்தார். இப்போ பவுல் சொல்கிறான், அப்படியா, நல்லதுதான். ஆனால் யோவான் தனக்கு பின்ன இயேசு என்று ஒரு வருகிறார், அவர் பாவ நிவாரண பலியாய் நமக்காய் மரிப்பார், அவர் தான் பாவ மன்னிப்பை கொடுப்பார். இங்கே மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு என்று 2 விஷயம் இருக்கு. நீங்க மனம் திரும்பினீர்கள், அது நல்லது, வேண்டான்னு சொல்லல, கண்டிப்பா வேணும். ஆனா இனி அடுத்தது பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்றால் இயேசு சிலுவையிலே பலியாக்கப்படணும். அல்ல இல்லையா? ஸோ அது கேட்க இல்லையா? இயேசுவின் சிலுவை பலி மேல விசுவாசம் இல்லையா? ஐயோ தெரியாது. அவர் தான் உயிரோட எழுந்து பரிசுத்த ஆவியை அனுப்புன்னு சொல்லி அனுப்புனாரு, அந்த சம்பவம் தெரியாதா? அந்த சம்பவம் தெரியாது. ஏன்னா இன்னொன்று மாதிரி செல்போன் எல்லாம் கிடையாது பாருங்க. அப்படியா? அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு இயேசுவின் சிலுவை பலி, அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம், அது தெளிவான விளக்கம். அதுதான். ஏன்னா பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறாருங்கிற அறிவு கொடுக்கப்பட வேண்டும். குமாரனாகிய இயேசு மாம்சத்தில் வந்து பலியானாருங்கிற அறிவு கொடுக்கப்பட வேண்டும். அந்த பிதாவாகிய தேவனே ஆவியாக நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் என்ற அறிவு கொடுக்கப்படணும். இதை கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அதில் இருக்க வார்த்தைக்கு விளக்கம் புற பார்க்கலாம். உடனே சொல்லிவிட்டு அவர்கள் ஜெபம் பண்ணி கையை வைத்தார்கள். உடனே பரிசுத்தாவின் அனுபவம் வந்தது. அல்ல இல்லையா? என்ன புரிஞ்சுங்க? முதல்ல தப்பான ஞானஸ்நானம், இப்ப சரியான ஞானஸ்நானம். வித்தியாசம் தெரியுதா? நம்முடைய அடிப்படை விசுவாசம், அடிப்படை மனத்தன்மை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் தேவன் கொடுக்கிற அங்கீகாரம் இருக்கு. அது முக்கிறது தெளிக்கிறது கிடையாது. இது ரொம்ப தப்பு. பெந்தேகோஸ்தே குளத்தில் நடக்கிற மிகப்பெரிய தவறு. அதனால தான் அந்த சீஷத்துவம், அந்த பழைய மனுஷனை அடக்கம் பண்றது போன்ற காரியங்களாம் சொல்ல. அப்படி இல்லைன்னா சில சபையெல்லாம் அப்படி செஞ்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு நான் பெயர் சொல்ல விரும்பல, சில சபையில் இருந்தது. அவங்க அந்த சபையில நீங்க போய் சேர்ந்தா அவங்க கேட்பாங்க, நீங்க யாரு? நான் சிஎஸ்ஐ ஞானஸ்நானம், அது செல்லாது. நான் கத்தோலிக்க மார்க்கம், கத்தோலிக்கத்தில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், அந்த ஞானஸ்நானம் இங்கே செல்லாது. இல்லை, நான் பெந்தேகோஸ்தே சபையில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், அந்த ஞானஸ்நானம் இங்கே செல்லாதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களும் பெந்தேகோஸ்தே சபை தான் நடத்துறாங்க. இன்னொரு பெந்தேகோஸ்தே சபையிலேருந்து வந்தால் கூட ஏற்க மாட்டாங்க. ஏன் நான் உங்களோட ஆழமாக உரையாடி இருக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வழக்கமாக இப்போ பெந்தேகோஸ்தே சபையிலெல்லாம் நீ ஞானஸ்நானம் எடுத்தா உனக்கு கல்யாணம் நடக்கும், வேலை கிடைக்கும், சோக்கேடு தீரும், போவோம், கட்டாரம், இப்படி ஏதோ சொல்லி தான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன். ஞானஸ்நானத்துக்கு 1ஆம் பாடம் என்னது? மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இதை நீங்க புரியணும். நீங்க வந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் சுகம் தருவார், எல்லா நன்மையும் செய்வார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஞானஸ்நானங்கிறது இந்த உலக ராஜ்யத்திலிருந்து நீ பிரிக்கப்பட விரும்புகிறாயா? இன்னொரு ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு போக நீ விரும்புறியா? அந்த பரலோக ராஜ்யத்தின் நீதிகளை நீ தேடுவியா? இந்த உலகத்துக்கு எதிராக இருக்கு, அதெல்லாம் நாங்கள் சொல்லணும். பரலோகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பூலோகம் சாத்தான் ராஜ்யம், அது தேவ ராஜ்யம்.
இந்த பூமி வேண்டாம், பரலோகம், இங்க உள்ள நியாயம் நீதி ஒழுங்கு வேண்டாம், இனி பரலோக தேவன் சொல்ற காரியம் இப்படிப்பட்ட, இப்ப புரியும் நினைக்கிறேன். பரலோகம் சும்மா எதையோ கற்பனையில நம்புறது இல்லை. மனசு அங்க வைக்கிறியா அதை சொல்லு. பூலோகம் எனக்கு சொந்தம் கிடையாது, இங்க உள்ள எதுவுமே உனக்கு மேன்மையும் கிடையாது, ஆசீர்வாதம் கிடையாது. இதை ஏற்றுக்கொள்றது 1ஆம் பாடம். மனசை பரலோகத்தினரை திருப்புங்க. 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் இந்த ராஜ்யம் டோட்டலி உலகத்திலிருந்து தெரிந்து பிரித்து எடுக்கிற ஒரு அனுபவம். இது விரும்புறியா அப்படின்னு தான் சுவிசேஷம் ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆளு பரலோகமா பிரசங்கியாரு, நான் சோக்கேடு தீரம் போவோம், ஆசீர்வாதம் கிடைச்சோன்னு இல்லையா கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ கூட்டத்துக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இரு, ஞானஸ்நானம் தர முடியாது. இப்போ ஃப்ரீ தானே சொல்லுது, தந்தா எடுத்துக்க, கிடைச்சா எடுத்துக்க, வேண்டான்னு சொல்லலை. அது போல தாராளம் ஜோம் பண்ணுவாங்க. நிறைய பேர் வருவாங்க, பின்னால் இருப்பாங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க முன்னால் இருப்பாங்க. இந்த வித்தியாசத்தை நீங்கள் பழைய சபையில் பார்க்க முடியும், இப்போ பார்க்க முடியாது. சரியா? ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு போகிறது அது வேற அனுபவம். சீஷர் ஆகுறது அதெல்லாம் சொல்லும்போது நான் வேற இல்லை, அப்போ கொஞ்சம் பிந்தி வா, போ பின்னால் வேறு கொஞ்சம் பிந்தின பரவா. இதுக்கு தகுதியானவங்க தான் வருவா. வருஷத்துக்கு ஒரு கதை ஞானஸ்நானமே கொடுப்பாங்க. இல்லை இல்லையா? ஏன்னா தகுதியானியாளா, கன்ஃபர்மேஷனா, ஜம் பண்ணியாச்சா, வாங்க அடுத்த. இதையும் விட மாட்டாங்க. எனக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுத்த போது நடந்த காரியம் அப்படிதான். நாங்கெல்லாம் சொன்னாலும் அவங்க ஏற்க தயாரில்லை, தலையில கேச்சு ஜோம் பண்றாங்க. எனக்கு ஜோம் பண்ணி தேவனுடைய கரத்தில் இருக்கிறாய், உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். ஒரு வயசான பாட்டி 55 வயசு இருக்கும், ஜோம் பண்ணிட்டு தண்ணிக்கு கொண்டு போற நேரம் சொல்லிட்டாரு, உனக்கு இந்த வருஷம் வேண்டாம், அடுத்த வருஷம் பார்க்கலாம், திருப்பி விட்டார். எனக்கு புரியல. நான் சின்னவன், 19 வயசு. எனக்கு 19 வயசுல ஓகேன்ட்டாரு. 55 வயசு பாட்டியை திருப்பி எழுப்பிட்டாரு அந்த ஊழியக்காரரு. எனக்கு புரியல, என்னடா இப்படி சொல்லிட்டாரு, இனி அடுத்த வருஷம் இது உயிரோட இருக்குமான்னு தெரியாதே. மனசுல வச்சுக்கிட்டேன், அவையெல்லாம் பெரிய ஆளுவ, நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம புதுசாலியா போயிருக்கோம். இதை வச்சுக்கிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன், இப்படி ஒரு காரியம் இருக்கு, இதுக்கு ஏதாவது வேத ஆதாரம் இருக்கிறதுனா இருக்குன்னு ஆண்டவர் கட்டி தந்தார். யோவான் இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு வேதபாரகர் பரிசீலனை வந்தபோது என்ன சொன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள வழிகாட்டணும்னு யாரு? மனம் திரும்புதல் கேட்ட கனியை கொடுத்துட்டு வா, உங்களுக்கு ஞானஸ்நானம் கிடையாது. புரியுதா? நிறைய பேருக்கு கொடுத்தான் அவன், பேர் பாஸ்டர் மாதிரி கொடுக்கல. புரிஞ்சுதா? ஓஹோ, அப்போ இதுக்கு உள்ள விஷயம். அதுக்கு தான் நான் நிறைய படிக்க வேண்டியாச்சு. ஸோ இதெல்லாம் படித்து பிரசங்கிக்கூடிய முதல்ல சீசராக படிச்சுட்டேன், ஆண்டவரை பின்பற்றணும்னு படித்து எடுத்துட்டேன். ஆனால் பிரசங்கம் பண்ணோன்னா அந்த கடிநாயகளை சமாளிச்சனோன்னா நிறைய அறிவும் வசனமும் வேணும். அதெல்லாம் ஆண்டவர் தந்த பிறதான் அடுத்தது பிரசங்கம் பண்ண முடியும். நம்புறதை நம்ம ஈஸியாக நம்பிடுவோம், ஒன்று ஓகே ஆண்டவரே உன் பின்னால் வந்துடுவேன். ஆனால் இந்த ஆளுகளுக்கு மண்டைக்குள்ளே ஏற்றினோன்னா நிறைய விஷயம் படிச்சணும். இங்கே இருக்க வேதபுரட்டை எல்லாத்தையும் சரி பண்ணணும். சரி, அப்படி தான் பிரசங்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி சொல்லி 2வது ஞானஸ்நானத்தையும் கொடுத்தார்களாம் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். சரி, அப்போ மனம் திரும்புதல் வேணும், பாவ மன்னிப்பு வேணும், பழைய பூமிக்குரிய காரியங்களை நம்புகிற சார்ந்திருக்கிற அந்த மனுஷனை அடக்கம் பண்ணணும், ஞானஸ்நானம் அனுபவங்கிற தண்ணியில் முழுக்கிறது. அப்புறம் தான் பரலோக தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற முடியும். இந்த கண்டிஷன் படி பார்த்தா இன்னைக்கு இருக்க பெரும்பாலானவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்க முடியாது. இவங்க வேணும்னா போட்டு உருட்டி எடுத்து தள்ளி போடணுமே தவிர நெவர். அல்லனா உலகத்தின் ஆவி வரணும், பரலோக ஆவி நிச்சயமா வராது. அதனால இப்ப எல்லாத்தையும் திருப்ப வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நல்ல கவனிங்க, இருதயத்தை, இதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தாச்சுன்னா கொர்நேலியு வீடு இல்லையா, அது 37ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் போனால், கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவன், ஜெபிக்கிறவன், தான தர்மம் பண்ணுகிறவன், எல்லாம் செய்கிறவன். அவனுக்கு வீட்டுக்கு ஒரு தேவதூதன் வந்து நீ செய்ய வேண்டியதை பேதுருவை கூப்பிடு, அவன் வந்து எல்லாம் சொல்லுவான்னு ஒரு அறிவிப்பு சொன்னோன்னே பேதுருவை கூட்டிகிட்டு வந்தாச்சு. பேதுரு வந்து பேசுகிறார். அவர் என்னெல்லாம் பேசுகிறாருன்னு அங்கே இருக்குது. அது 42லேருந்து 44 வரை அங்கே எல்லாம் பார்க்குறோம். அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். முதலாவது ஞானஸ்நானம், அதில் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்தை சொல்லுகிறான். யோவானால் ஞானஸ்நானம் கொடுத்த காரியம் இப்படி. அதுக்கு பிறகு இயேசு வந்தார், அவரை பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் தான் மரித்தோருக்கும் ஜீவன் உள்ளவருக்கும் நியாயாதிபதி. அந்த இயேசுவின் மேல் விசுவாசிக்கிறவனுடைய பாவம் மன்னிக்கப்படும். இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருந்த போது கேட்டுக்கொண்டிருந்த எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இங்கே ஒரு காரியத்தை கவனிக்கணும். இன்னும் அவங்க அதை தண்ணீர் முழுக்க செய்யலை, தண்ணீர் முழுக்க அங்கே செய்யலை. அதுக்கு முன்னாலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாருங்கிற ஒரு முக்கியமான சம்பவம். அதுவும் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே நடந்ததை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதே சம்பவத்துக்கு பேதுரு ஒரு விளக்கம் சொன்னார். இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாத வழி செய்தார். நீங்க நல்லா கவனிக்கணும், இங்க முக்கியமான விஷயம், நீ தண்ணியில முங்கினியா தெளிச்சாங்கிறதுல பிரச்சனை. உன் மனசு தேவனுடைய பார்வையில் தகுதி அடைந்ததா அல்ல. நீங்க எத்தனை கூட்டங்களுக்கு வழிபாடுகள் செஞ்சாலும், அதான் நான் அடிக்கடி சொல்வேன், நம்முடைய மனம் தேவனோடு இணைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியில வரலன்னா
ரட்சிப்பும் கிடைக்காது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் கிடைக்காது. இதை நீங்க சரி செய்துதான் ஆக வேண்டும். அல்ல இல்லையா? பழைய காலத்துல ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் அபிஷேக கூட்டம் தொடர்ந்து நடத்துவாங்க. இந்த அபிஷேக கூட்டம் எப்படி நடத்துவாங்கன்னா, சரி நீங்க வந்தீங்க, நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, நாங்களும் சில உபதேசம் எல்லாம் சொன்னோம், ஓகேன்னு உங்களுக்கு ஞானஸ்நானம் தந்துட்டோம். என்னதான் தந்தாலும் இன்னும் தேவன் உங்களை அங்கீகரிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது, முக்கியமான இடம் இருக்கிறது. நீ அபிஷேக கூட்டத்துக்கு வந்து அதில் இன்னும் சுத்திகரிப்பு உபதேசங்கள் கொடுப்பாங்க. ஏன்னா சில வேளை தேவன் உங்களை அங்கீகரிக்கணும். நாங்கள் ஓகே, எங்களுக்கு தந்த நிச்சயத்தின்படி ஓரளவு அங்கீகரிச்சிட்டோம், தேவன் அங்கீகரிக்கணும்னு சொல்லி தான் அந்த அபிஷேக கூட்டம்னே ஒரு நாள் பழைய சபையெல்லாம் வச்சிருப்பாங்க. அபிஷேக கூட்டம் அது நடக்கும். அதில் வந்து சில நாள் கடந்த பிறதான் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசியே பரிசுத்தாவின் அபிஷேகம். ஏன்னா இருதயத்தை தேவன் பார்க்கணும். இன்னொரு இடத்துல சீமோன் இடத்துல சொல்றாரு இல்லையா, இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு இல்லை, பாத்தியதும் இல்லை, உன் இருதயம் இந்த விஷயத்தில் செம்மையாயிராதபடினாலே. அல்ல, அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மனசு எப்படி இருக்கு, எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்கா, பூதலோகத்தில் இருக்கா, நம்ம என்ன, இதெல்லாம் கவனிக்கிற தேவன் தான் இந்த அபிஷேக அனுபவத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. சரி, இப்ப என்ன புரியுறீங்க? இன்னொரு வார்த்தை, அது கலாத்தியர் 6:15, விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனம் இல்லாம இல்லை, புது சிருஷ்டியே காரியம். புது சிருஷ்டி. நாம் நம்முடைய மனம், நம்முடைய இருதயம் தேவ சித்தம், தேவ ராஜ்யத்துக்கு ஏற்ற காரியங்களில் புது சிருஷ்டி. அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 Corinthians 5:17 புது சிருஷ்டியா இருக்கான், பழையவைகள் ஒளிந்து போயின. இந்த அனுபவத்துக்கு வந்தியலான்னு கேட்டேன். நீங்க கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்களா புறம்பானவர்களான்னு நீங்க உறுதிப்படுத்தணும்னா இந்த புது சிருஷ்டியின் அனுபவம் உங்களுக்குள்ள வந்திருக்க வேண்டும். நீ வராம எத்தனை ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் பரலோகம் அங்கீகரிக்காது. இதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அப்ப ஆவியினாலே அவர் நம்மை நிறைத்து நம்மை புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த புது சிருஷ்டியின் அனுபவம் வர வேண்டியது மிக முக்கியமான காரியம். அல்ல, அதனால தான் அந்த சில சபை நான் சொன்னேனே, அவங்க 2வது ஞானஸ்நானம் தான் கொடுப்பாங்க. நீ போன சபை லட்சணம் கட்ட சபை, சில ஆளுகள் சொல்லுவாங்க, நாங்கள் ஊழிய கட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் அந்த சபை ஒன்றுக்கும் உதவாது. இந்த அந்த காலத்தில் அப்படி தான், அந்த கிருபாசனம், டிபிஎம், ஃபுல் காஸ்பல், இந்த மாதிரி சபைகள்லாம் வேறு சபையில் மதிக்க மாட்டாங்க. அப்போவுமே எனக்கு தெரியும் மதிக்க மாட்டாங்க. ஏன் மதிக்க மாட்டாங்கன்னா, அவன் வெளிநாட்டு பணத்தில் ஊழியம் செஞ்சு வந்திருக்கான், அவன் மனம் திரும்பாதவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறான், அவன் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணாமல் தண்ணியில் முக்குறான்ட்டு இந்த சபையில் சேரவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. என்ன காரியம்னா இதுதான் பேஸ். இதை தப்பாக வேணும்னு செய்கிறான், ஒன்றும் இப்படி செஞ்சுருக்கணும், அப்படி செய்யலை. இன்னொரு காலம் இருந்தது, அதுக்கு பிறகு எல்லாம் பைபிள் காலேஜ் என்னத்தை இல்லாமல் உருட்டி புரட்டி வசனத்தை உருட்டி எல்லாம் படிப்பான். படித்து அதை தான் வேத புரட்டு ஆவின்னு சொன்னால, பரிசுத்த ஆவியான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குற முறை வேறு, வேத புரட்டு ஆவியல் கற்றுக் கொடுக்குற முறை வேறு. இவங்க வேத புரட்டு ஆவியிலே சிக்கினாங்க. ஆனால் எங்களுக்கு இப்படி வெளிப்படுத்தினார். நான் என்னை பற்றி கூட நான் சொல்லுவேன், ஒரு சம்பவம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் எடுத்துட்டேன், எனக்கு பரிசுத்தாய் வேணும், நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வேணும், அப்போஸ்தலருக்குள்ள இருந்த ஆவி வேணும், இதுதான் எனக்கு தெரியும். பெந்தெகோஸ்து ஆவி எனக்கு தெரியாது, நம்பிக்கையும் கிடையாது. இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வேணும், அப்போஸ்தலருக்குள்ள ஆவி வேணும். இதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சின்ன கேப். நான் இப்படி இருக்கும்போது எனக்கே சொன்ன ஒரு வார்த்தை, அப்படியே நான் என்ன ஆண்டவரே இன்னும் எனக்கு பெருசாக கிடைக்கலையே. திடீர்னு ஒரு மதர் வயசானவங்க, அவங்க கேட்ட, பிள்ளை நல்ல ஜெபம் பண்ணுற, உனக்கு இன்னும் ஞாபகம் கிடைக்கலையா? இல்லைம்மா கிடைக்கல, வருத்தமாக இருக்குன்னு சொன்னேன். அவங்க பழிச்சுன்னு நெத்தியில் அடிக்க மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, இன்னும் ஏதோ தேவன் விரும்புகிற ஒரு எல்லைக்கு நீ வரணும் போல இருக்கு, தகுதிப்படணும் போல இருக்கு, அதான் டிலே பண்ணார். எனக்கு அப்போ மனசுலாவே இல்லை, ஆனால் மனசுக்குள்ள வச்சுட்டேன், ஓஹோ அப்படி ஒரு விஷயம் இருக்குமோ தெரியல. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்கு சீக்கிரமாக கிடச்சிச்சு. அப்போ பரிசுத்தாவின் வல்ல கிடச்ச போது வல்ல மேலே நிரம்புறேன். எவ்வளோ நேரம் நிரம்புறேன்னு தெரியாது. இப்படி நடுவில் தான், கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்துருக்கேன். அதாவது ஜெபம் ஒத்தறி அடிக்குது, எனக்கு கண்ணை திறக்க முடியாது. அப்படி ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் கண்ணை முழிச்சேன். எனக்கு பயம், கண்ணை முழிச்சா போயிருமோன்னு, கண்ணை முழிச்சா பரிசுத்தாவி போயிருமோன்னாக்க எப்படி இருக்கேன். நான் ரொம்ப நேரம் கழிச்சு எழும்பி பார்த்து கண்ணை முழிச்சு பார்த்தா, நான் இப்படி உங்களை மாதிரி இந்த பக்கம் பார்த்து நடுவில் உட்காந்துருந்தேங்க. இப்போ கண்ணை முழிக்கும் போது என்ன தலைகளை திருப்பி நேர பின்னால் ஒரு வாசல் கிடது, அங்கே கொண்டு வச்சுட்டு எனக்கு புரியவே இல்லை, என்னடா தலைகளை உட்காந்துருக்கோம், அப்படி உட்காந்துருந்தாலும் இப்போ இங்கே உட்காந்துருக்கோம். எனக்கு புரியலைங்க, பல நாள் புரியலை, மனசில் வச்சுருந்தேன், இது என்னது இப்படி என்ன திருப்பி கொண்டு வந்துட்டு. ஒரு ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கிற ஆவியை நான் உனக்கு தரையில, நான் எனக்கு ஆவியை தந்தேன். இது பயங்கரமாக இருக்குல்ல, நான் எனக்கு ஆவியை தந்தேன், அந்த பெந்தெகோஸ்தே கூட்டத்தில் இருக்க ஆவியை உனக்கு தரையில, அதனால தான் ஒன்னாங்கிறது திருப்பி வெளியே கொண்டு வந்துட்டேன், எனக்கு தூக்கி வாரி போட்டு. இப்போ அடுத்த சந்தேகம் வந்துட்டு, இப்போ அவங்கள்ட்ட இருந்து ஆவி சரியா, எனக்குள்ள வந்து இறங்கின ஆவி சரியான்னு அடுத்த சந்தேகம் வந்துட்டு, எனக்கு சந்தேகம் வந்துட்டு. அது எப்படி உறுதிப்படுத்துறது? சும்மா சொன்னா போறாது இல்லையா, ஒரு உறுதி வேணாம் இல்லையா? நான் தான் யோக்கியம் அவங்க யோக்கியன்னு சொன்னா அது சரியா இருக்காது, கன்ஃபர்மேஷன் வேணும். எனக்கு கன்ஃபர்மேஷன் தந்தார் பாருங்க. அது என்ன கன்ஃபர்மேஷன் சொல்றேன். அது யோவான் 14:26. சீக்கிரம் படிங்க ஆண்டவர் சொன்ன கன்ஃபர்மேஷன் கோல கொஞ்சம் நேரம் ஆவியானவர் நடந்துட்டு 14:26
எல்லாரும் சீக்கிரம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, அந்த வார்த்தை நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். நல்ல கவனிங்க. எனக்கு இந்த உறுதி ஆண்டவர் முதலாவது தந்தார். நான் தந்த ஆவி உனக்குள்ள இருக்கிறதுனால தான் நான் சொன்னதெல்லாம் இந்த ஆவி உனக்கு கற்றுத்தருது. புரியுதா? நான் தந்த எனக்குள்ள இருந்த ஆவி உனக்கு தந்ததுனால தான் நான் சொன்னவைகளை இந்த வசனத்தின்படி உனக்கு நினைப்பூட்டி உன்னை நடத்தி கொண்டிருக்கிறது. மற்றவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நான் கொடுக்காத ஆவியா இருக்கிறதுனால தான் அவங்க என்ன கொலை செய்த யூதருடைய கொள்கைகளை, தாவீது அங்க போனா, ஆபிரகாம் இங்க போனா, இதெல்லாம் படிக்கிறீங்கல்ல, ஏசாயா, எரேமியா, இதுதான் ரொம்ப புராணம் பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி நான் கொடுத்தது கிடையாது. நான் கொடுத்த ஆவி உனக்கு தந்ததுனால தான் எனக்கு வார்த்தையை மட்டும் அது ஞாபகப்படுத்துது. இன்னும் ரெண்டாவது ஒரு கன்ஃபர்மேஷன் தந்தார். அது எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அதுக்கு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கிறார். நீங்க தொடர்ந்து வாஸ்தா ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இங்க என்ன பிரச்சனைன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவ வாசஸ்தலமாய் கட்டப்படுகிறோம் சபையாக. இந்த சபைக்கு எது அஸ்திபாரம்? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர் சொன்னது செஞ்சது. எனக்குள்ள இதுதான் வரும். நீங்க கேட்குறீங்கல்ல, எனக்கு அதிகம் பழைய ஏற்பாடு ரொம்ப வராது. இதை எனக்கு மீண்டும் அப்போஸ்தலருக்குள்ள இருந்த ஆவியை உனக்கு தந்ததுனால தான் அவங்க வசனங்களை இது ஆழமா உனக்கு உணர்த்தி ஞாபகப்படுத்துன்னு சொல்றாரு. இப்ப புரியுதா? அப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு. இந்த இடம் தான் கன்ஃபார்ம். ஓகே ஆண்டவரே, கரெக்ட், உமக்கிட்ட இருக்குதான் சொல்றேன். இது உமக்குள்ள இருந்தாவி. அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ள நடக்கிற காரியம் இப்படி தானே நடக்கும். நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கணும். இல்ல வேற மாதிரி போனா ப்ராப்ளம் இருக்கு. அழிச்சாங்குளிச்சாங்க ஞானசாரன்னு சொல்லு மாதிரி இனி ஒன்னுலேருந்து என்ன செய்யணும்? இனி பரலோகம் உங்களுக்கு பாடம் நடத்தணும். பரலோகத்தை நடத்தணும், உலகத்திலிருந்து வேறுபடுத்துவது நடத்தணும், பழைய மனுஷனை அடக்கம் பண்ணது நடத்தணும், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதை நடத்தணும். இதெல்லாம் செஞ்சுதான் பழைய மனுஷனை அடக்கம் பண்ணணும். இப்படிதான் சில சபையில செய்வாங்க. அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, சும்மா போறவன் எல்லாம் பிடிச்சி எடுத்து முக்கி விட்டுருவானுவன், நாங்க ஏத்த மாட்டோம். இங்க வந்தியா உட்காரு, அதுக்கு 5 நாள் கிளாஸ், ஞானசனத்துக்கு 5 நாள் கிளாஸ், நோட்டையும் கொண்டு வா, அதெல்லாம் படிப்பிச்சு அதுக்கப்புறம் ஜோமன் நீ ஜோமனிச்சு வா, எனக்கு நிச்சயம். அதுக்கப்புறம் அவங்க ஜோம் பண்ணுவாங்க. நீ ஜோம் பண்ணா போறாது இல்லையா? எங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லணும் இந்த ஆளுக்கு கொடுக்கலாமா. ஒரு முறை நாங்கள் ஒரு கன்வென்ஷன், பழைய காலம் நாங்கள் கலந்துருந்தோம். எனக்கு சில ஊழியக்காரர்கள் வந்திருந்தாரு, பழைய பாஸ்டர்ஸ். அப்போ நாங்கள் ஊழியக்காரர்கள் இப்படி பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஞானஸ்நானம் சம்பந்தமான இப்படி 2 விதமாக கொடுக்குற சர்ச்சை நடந்துட்டு இருக்கு. ஊழியக்காரர்கள் இப்படி இருக்கு பாருங்க, நம்ம இப்படி தானே கொடுத்தோம், இப்போ இந்த பாவை இங்கேருந்து படிச்சுட்டு வந்தானே தெரியல பேசிட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு சீனியர் பாஸ்டர் ஒரு கருத்தை சொன்னார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அன்று கொர்நேலியனுடைய வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் அந்த கொர்நேலியன் வீட்டாரை குறித்து என்ன செஞ்சார்? ஒரு உறுதி கொடுத்தார்ல, ஒரு சாட்சியம் பண்ணார்ல. அதுக்கு பிறகுதான் தண்ணீரை விளக்கலாமான்னு சொல்லி பேதுரு தான் கொடுக்குறாருல. நாமளும் அது மாதிரி தான் செய்யணும்னு சொன்னார். அவர் இது கன்ஃபார்ம் பண்ணட்டும். பேதுருக்கு முன்னாலே வச்சுதானே அதை செஞ்சார். இதுபோல இந்த ஆளு தகுதியானவராங்கிறத உறுதிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தண்ணி தான் அப்படி ஒரு பேசிட்டார். ஸோ எங்களுடைய அனுபவங்களை பேசுகிறோம். ஸோ எனிவே சொல்ல வந்த விஷயம், இருதயத்தை பார்க்கிற தேவன். இப்ப கேள்வி, நீங்கள் புது சிருஷ்டி என்கிற அனுபவத்துக்குள் வந்தீர்களா? பழைய மனுஷனை பழைய வாழ்வை அடக்கம் பண்ணினீர்களா? பரலோகத்தில் மனசை வச்சீர்களா? இது ஏதோ முதிர்ந்த விசுவாசிக்கு பேசுற சப்ஜெக்ட் அல்ல, 1ஆம் கிளாஸ் பாடம். அதனால தான் அப்படி சொல்லுது, எழுந்தது உண்டானால் உன்னதங்களில் உட்காரவும் செய்தார். இனி வேற விஷயங்கள் அடுத்தது இருக்கு. இது 1ஆம் பாடம் பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு புதுசா இருக்கும். ஸோ இந்த அனுபவம் இல்லைன்னா இப்போ என்ன செய்யறது? 2வது அழிச்சாங்குளிச்சான் ஞானசானம் இருக்க போறீங்களோ? இல்லை ஆண்டவரே தப்பி போச்சு, இனியாவது மிச்சத்தை படிச்சு. எனக்கு பிரச்சனை, நான் பிரசங்கம் பண்ற இடம்லாம் ஒரு டைப்பில் இருக்கு, எனக்கு என்ன செய்யணும் தெரில. சரி இதை சொல்லி கொடுப்போம். அவங்கள ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருன்னா ஏற்றுக்கொண்டுட்டு போட்டு, இல்லையா? சில சபையார் இல்லை முடியாது. ஆமாம், அப்படி ஒரு பாஸ்டர் சொன்னார் என்கிட்ட, ஒரு மனுஷன் எப்படி எங்கேயோ ஞானசானம் எடுத்துட்டான், பிறகு சில பிரச்சனைனால அவனுக்கு பெரிய குழப்பம் எல்லாம் உண்டாச்சான், பிறகு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்போ இந்த பாஸ்டர் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி 2வது ஞானசானம் கொடுத்தாராம். 2வது ஞானசானம் கொடுத்தப்பறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்த சில கட்டுகள் எல்லாம் அகன்று அந்த ஆளுக்கு விடுதலை கிடைச்சிட்டான். சாட்சியா சொன்னார். சரியா? ஆமாம், அப்படி ப்ராக்டிக்கலாக செய்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால இதுக்கு எதிராக பேசுறதுக்கு நமக்கு 2 ஞானஸ்நானம் எல்லாம் நீங்கள் கேட்கப்படாது. அப்படி நடந்திருக்கு, பைபிள்லையும் இருக்குது, கொடுத்த ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அதன் மூலம் ஏற்பட்ட விளைவுகளையும் சாட்சியாக சொன்னாருங்கிறது நாங்கள் அதுக்கு எதிராக என்ன செய்யப்படாது, பேசப்படாது, இல்லையா? சரி அன்புக்குரியவர்களே, இப்போ பரலோகத்தில் மனசு அப்போ எல்லாம் இந்த அனுபவம் இல்லைன்னா இன்னும் ரசிக்கப்படலை. நீங்கள் இங்கே இருந்துட்டாங்க, எழுப்புதல் அக்கினி வரோம் வரல, எங்கேயாவது வரோம் சொல்லுங்க. நான் இதெல்லாம் படிச்சுட்டு போன நல்ல நான் பேசுறேன், எங்கேயாதுல வரோம்? இந்த கூட்டம் அந்த கூட்டம், சாப்பிட்டு கூட்டம் சாப்பிடாத கூட்டம் இல்லை, என்னத்தை செய்தாலும் 1ஆம் கிளாஸ் யாரா இல்லையா? நீ மனம் திரும்பல, குணப்படல, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணல, பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தினுடைய அறிவே மண்டைக்குள்ள கிடையாது. அப்புறம் எப்படி நீ இந்த பரிசு எழுப்புதல் வர உனக்கு வராது? அப்போ நான் ஒரு பிரசங்கியாரா போனேன்,
மக்களே இதோ பக்கத்திலே நிற்கிறார், வலது பக்கத்திலே நிற்கிறார், இடது பக்கத்திலே நிற்கிறார், அண்ணா நிரப்புறாருன்னு அடிச்சு புழுவு என்னதுக்கு? எனக்கு தான் தெரியும் இது இப்படி இருக்கு லட்சணம். நம்ம ஒன்றுலேருந்தே என்ன செய்யணும், இல்லை சரியில்லை, இந்த குழந்தைய மண்ணளஞ்சு விளையாடுற மாதிரி சிலது அலைஞ்சு வச்சிருக்கேன் பார்த்துடுங்க. நமக்கு இங்கேருந்து பார்த்தோன்னே தெரியும் மண்ணளஞ்சு வச்சிருக்கேன் லட்சணம் தான் பாரு. இது சொல்ல முடியுமா? பிரசங்க திட்ட முடியுமா? அப்படியே வச்சுட்டு ஆண்டவரே இதில் நான் என்ன செய்யுது, இப்படி தான் குழந்தையா தான் இருக்குது. இப்போ பாலை கொடுத்தா செத்து போவோமே, இறைச்சியை கொடுத்தா செத்தும் போவோமே தெய்வமே. இனி அதனால பூசி மழுவி அங்கோடி இங்கோடி வாரான்னு பொய்யே அடிக்க முடியாது. நான் கிடந்து திணறி போவேன். சில வசனங்களை தருவார், பக்குவமாக சொல்லி சரி புரிஞ்சா புரியட்டும், எனக்கு என்ன செய்ய முடியும்? சரியா, அவங்களும் பாடுபட்டோம், கஷ்டப்பட்டோம், அத்து எறிஞ்சிடாதீங்க. ஒரு பரிசுங்கார் சொன்னது, இது ஏன் வேறு பிரசங்க பேசுன வேகத்தை கேட்டு, பெருசங்கியாரு நான் அப்படி இப்படி 5-6 ஒத்து பொருத்தி வச்சிருக்கேன், பெருசங்கியாரு அறுத்து இறஞ்சிடாதீங்க பாஸ்டர் கொள்ளாமா, நான் அறுத்தறிக்கா போகிறேன். ஏன்னா அந்த வசனம் பேசினா இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை, நம்ம பிரசங்க ஏமாற்றி போட்டார், நமக்கு ஞான்சானு கள்ள ஞான்சானு, அதுகளுக்கு குழப்பம் வந்துடுமா, அவர் பயப்படுவார். இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எனக்கு நிலைமை இப்படி, உங்களுக்கு தெரியுது இல்லையா, என் நிலைமை உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ எப்படி ஆயணும்? நீங்கள் புது சுற்றியாக விரும்புதீங்களா? அதை இனி அதை முடிவெடுங்க, கடந்ததெல்லாம் போட்டு இல்லையா, பின்னானவளை மறந்து முன்னானவளை நாடி. ஏய், நீ பரலோகத்துக்கு போகிறக்கு ஆசைப்பட்டு தானே ஞானஸ்நானம் எடுத்தா? எனக்கு அவ்வளோதான் கேட்க முடியும். இல்லை, பழைய உலகத்துக்குரிய சிந்தையை விட்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையை அணிந்து கொள்ளும்படி நீ ஞானஸ்நானம் எடுத்தியா? பழைய மனுஷனை அடக்கம் பண்ணி இயேசுக்குள்ளே இருந்த உயிர்த்தலில் அனுபவம் உனக்குள்ளே வந்ததா? உன் மனசு அங்கே இருக்குதா? அதுக்கு ஏற்பதானே உன்ட பிரயாசம் இருக்குன்னு நீ சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் சிந்திச்சு பார்த்து திருத்துறது வரைக்கும் உங்களுக்கு பரிசுத்தாவியம் கிடையாது, இழப்புதலும் கிடையாது. அது வேற ஏதோ டூப் ஆவி. ஆமாம், எங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அதை நேரமே சொன்னேன்ல, இந்த ஆவி வந்து இயேசுவை பற்றியே உனக்கு ஞாபகப்படுத்தலை. அப்போ சில உபதேசத்தை சிலர் வேலை நான் கடினமாக கோவத்தில் பேசிடுவேன். ஆவியானவர் பேசுகிறார். ஏன்னா 10, 20, 30 வரையும் கோயிலில் விசுவாசி பைபிளை எடுத்துக்கிட்டு இடிக்கிட்டு நடக்கு. பகல 3 நேரம் டெய்லி வடக்கு தக்கா பைபிளை எடுத்துக்கிட்டு இடிக்கிட்டு நடக்கு. இங்கே இயேசு சொல்லியிருக்கேன்னு தெரியாது, அப்போஸ்தலர் சொல்ல உபதேசமும் தெரியாது. அங்கே கிறிஸ்தில் எல்லாம் போட்டியில எல்லாம் வாங்கி பரிசெல்லாம் வாங்கி பெருசாக உயரத்தில் நாட்டி விட்டுருக்கு வீட்டில். எங்களுக்கு பார்த்தா இது தெரியலையா? அது சொன்னால் புதுசாக இருக்குது, இது புதுசாக இருக்குது பிரசங்கியாரு, எங்களுக்கு தெரியவே இல்லையே. அப்படியெல்லாம் வசனம் இருக்கா? ஆமாம் இருக்குது. பின்ன என்ன மண்ணாங்கட்டி பைபிளை தூக்கிட்டு நடக்கானே காரமாக பேசிடுவார். இது ஒன்றும் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படி, இல்லைன்னா உனக்கு தண்டனை வந்தோன்னு தலைவல கடினமான வார்த்தைகள் விழுந்துடும். அல்லேலூயா. உங்களுக்கும் அப்படி வரப்படாது. இந்த நாளில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, பாச சொல்லுது ஒரு வழியில் நியாயம் தானே, இத்தனை வரியும் கூட்டத்துக்கு வந்து இன்னும் எனக்கு பழைய குணம் மாறையிலே 10, 20 வரியாமா கூட்டத்துக்கு வந்தால் எப்படி இருக்குதியாக்கா? அப்படியே இருக்கேன் பிரசங்காரு, இருந்துங்க. 30 வரியாமா அப்படியே இருந்துங்க. பிள்ளை பிறந்து 4 வயசு 5 வயசு ஆச்சு, இப்போ 6 வயசுன்னு வைங்களா, 5 வயசில் பள்ளிக்கு விடு. பிள்ளை பிறந்து 5 வயசு தோட்டிலே கிடக்குது, சேமானுங்க சேமானுங்க. அப்போ பிள்ளை பிறந்த 5 வரையும் தொட்டில் கிடக்கப்படாதா? இறங்கி நடக்கணுமோ? எனக்கு மோய் பிறந்த 5 வயசுல 6 வயசுல 3 வயசுல இறங்கி தொல்லி குதிச்சனு எவ்வளோ வெப்பராலம் இருக்கா? இது மாதிரி தான் ஆண்டவருக்கும் 10, 25 வரியும் வண்டி ஏறி மெனக்கட்டு ட்ரெயின் ஏறி வந்துகிட்டு இருக்கு. இன்னும் தோட்டலில் கிடந்து பிஸ்கட்டு கொண்டா, பால் கப்பி கொண்டா, இது என்ன கட்டினமான உபதேசம் விளங்குமான்னு கேட்டேன். இப்படி இருந்துக்கிட்டு எழுப்புதல் இறக்கும், அக்கினி இறக்கும். எந்த அக்கினி யார் இறக்குது உனக்கு சொல்லுதா? புரியுதா நான் சொல்லுது? நீங்கள் புரிஞ்சா உங்களுக்கு கொள்ளலாம். எங்களுக்கு படிப்பிச்சதையும் பேச சொன்னதையும் நாங்கள் பேசி தான் ஆகணும். இப்போ அழிச்சாங்குளிச்சா ஞானஸ்நானம் எடுக்கணுமா பிரசங்கியாரன்னு கேட்குறீங்களா? அது நீங்கள் தான் முடிவு எடுக்கணும், உங்களுக்கு தான் தெரியணும். ஒரு ஆள் அப்படி நடந்துதான் சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த பாஸ்டர் சாட்சியை சொல்கிறாருங்க. அந்த மனுஷனுக்கு கட்டு 2வது ஒரு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு தான் சரியாச்சா. எனக்கு ஆச்சரியமா இருந்து, ஓ இவ்வளோ ஆழம் நான் கேட்டிருக்கேன், இவ்வளோ ஆழமாக சாட்சி கேட்டதில்லை. இதில் ஆண்டவர் சாட்சி படுத்தார் பார்த்துக்க. அதனால் தயவு செய்து ஒன்று செய். இப்போ ஆண்டவரே தப்பி போச்சு, அதில் தெரிஞ்சதில் வந்துட்டோம், நாங்கள் இனியாவது என்ன செய்கிறோம், பழசெல்லாம் அடக்கம் பண்ணுவோம், பரலோகத்தில் மனசை வைக்கிறோம், மனம் திரும்ப நீ ஒப்பு கொடுத்தியானா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைங்கிற அங்கீகாரம் கிடைக்கும். நான் முடிக்க விரும்பட்டா, சிஎஸ்ஐ சர்ச்சு நான் டாக்டர் பேர அங்கேருந்து வந்தவன் அவங்க சொல்லுது என்ன தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகள் ஆகும்படி. அப்போ இவே இயேசுவை விசுவாசிக்க ஆகலாம், அதனால தேவைப்பிள்ளை ஆகிட்டு ஆகலாம். பிசாசு சொல்லுது இயேசுவே தேவனுடைய குமாரனே உமக்கு எனக்கும். அப்போ பேயும் சொல்லுது இயேசுவே தேவகுமாரன், இவளும் சொல்லுறா நான் தேவனுடைய பிள்ளைன்னு. ரெண்டும் என்ன வித்தியாசம்? அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு பார்த்துக்க, அதை விழுங்கிடுவாங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ நல்லா புரிஞ்சுக்க. அந்த ஏற்றுக்கொண்ட வார்த்தையை நான் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஏன்னா நான் அந்த பீப்புளோட பேசுகிறவன் இல்லை, அவங்க நாங்கள் அந்த பிள்ளை இந்த பிள்ளை அதெல்லாம் இங்கே இருக்கட்டு. ஏன்னா இந்த வசனத்தை வச்சு தான் நாங்கள் இயேசுவும் தேவைப்பில்லை. இப்போ ஏற்றுக்கொள்றதுனா என்னது? யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். சிக்கிறவங்க தெரிந்தெடுத்து மனுஷருக்கு நாமத்தை
வெளிப்படுத்தினேன். உம்முடையவர்களா இருக்கிறார்கள். ஆ ஆ அண்ணா இருக்கு, அண்ணா இருக்கு. உம்முடைய வசனத்தை என்ன ஏற்றுக்கொள்ளணும் என்னது? நெகேமியா பிரசங்கருக்கு வறுமையாக காப்பியும் சாயம் கொடுத்ததுனால ஏற்றுக்கொள்ளதில்லை. நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டாதானே ஏற்றுக்கொள்ளுது. அப்போ விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், என் வசனத்துக்கு கீழ்படியணும், சீசர் ஆகணும். அதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசுறதுன்னு. இது ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம். நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம், தேவைப்பில்லை. இதாக சிஎஸ்எஸ் சபையினுடைய குட்டிச்சோர அஸ்திபாரம் சொல்லி தானே ஆகணும். நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். இப்படி தானே சொல்லிட்டு இருக்குதே, தேவைப்பில்லை. நம்ம இதெல்லாம் யாருக்கு வச்சிருக்கு பரவு புரியுதானே? இப்படி தான் இப்போ கிறிஸ்தவர்களை திருப்பியும் மிஷனரி ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. அவையில ரெண்டாவது மற்றவனுக்கு சாமியை இழுத்து வெளியே கொண்டு வர மாதிரியாக்கும், கத்தோலிக்கரையும் அவைய நினைச்சுக்கிடாது. நாங்கள் அப்படியாக்க சில ஆளுகளுக்கு ஜெபிச்சு கேட்க போவோம், ஜெபிச்சு எடுத்து கொஞ்சம் போது ஆண்டவர் கொண்டாச்சு ஏசு சீசர் ஆகின்னு சொன்னோம். நான் அந்த சபையில பெரிய பிரதானி ஆகும் தெரியுமா, அங்க போனோம் எனக்கு எவ்வளவு மரியாதை தெரியுமா. அடக்கிறக்கா பிரதானின்னு வச்சு உன் குடும்பத்தை குட்டிச்சோராக்கி போட்டானேடா. இப்போ மோன் செத்துக்கிட்டு இருக்கான்டா, கேன்சர்லையும் புத்தி பதிலிச்சு கிடக்கான், பிராந்தில் கிடக்கான்டா. நீ இவ்வளவு நேரம் எனக்கு பேரம் இது இவ்வளவு தானே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். இது என்ன நடந்து ஏசப்பா சுகம் தராரு, அவருக்கு சீசன் ஆகி நான் என்ன செய்யணாண்டார். நீர் எங்கே போனாலும் இது உனக்கு என்ன பிரச்சனை, என்ன நஷ்டம் வந்துடும். அந்த அளவு அந்த பாரம்பரிய வல்லமை எப்படியெல்லாம் ஜனங்களை கட்டினப்படுத்தி வச்சிருக்கு. இதுல இருந்து ஆளுகளை எடுக்கணும்னா சாதா விஷயமா கூடம் போட்டு அடிச்சானா, சுத்தியல் போட்டு டபார் டிபார் அடிச்சு உடச்சு பல நாள் அடிச்சனா இல்லையா? உங்களையும் அப்படிதான் பல நாள் அடி நடக்கு. நீங்க எவ்வளவு உடஞ்சியெல்லாம் நமக்கு தெரியல. சரி, நான் முடிக்க விரும்புறேன். அவ என்ன பிரச்சனைன்னா, புத்து சிருஷ்டியின் அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது மட்டும்தான் ஆவியானவருடைய மெய்யான தொடுதல், ஒரு எழுப்புதல் வந்துடும். ஓ மரித்த ஒரு உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யம், புதிய சரீரம், மகிமை, எதுவும் என்ன அசைப்பதில்லை இல்லையா? பவுல் சொன்ன மாதிரி வருத்தமோ நிர்வாணமோ பசியோ நாசமோசமோ பட்டயமோ எதுவும் என்ன அசைப்பதில்லை. நான் ஆண்டோட்ட போறேன், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க என்ன அந்த அனுபவத்தில் வரல, அதனால தானே பே வரட்டுறேன். இந்த அனுபவத்துக்கு தான் பாதான் பாபா இவன் என்ன செய்யுது, மெண்டலாகி போனா பரலோகம் என்ன கொன்னால நான் விட மாட்டேன்டான்னு போனா பே பார்த்துருவான். இவன் என்ன ஒன்றும் செய்ய முடியாது, போங்கடே வேற அளவில் பாருங்க. அப்ப நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள வராம இருக்கிறதுனால தான் பே அவங்கள போட்டு விரட்டுது. ஜபத்துக்கும் குறையில்லை, பே விரட்டுறதுக்கும் குறையில்லை. ஒரு நாள் தீரலாம். நீதான் புது சிருஷ்டி ஆகலையே, அவருடைய முடிச்சிருக்கேன். அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள அடங்கி இருங்கள், அவர் உங்களை உயர்த்தினா. நீங்க நிறைய பேர் இப்படித்தான் காலத்தை வீணாக்கிட்டு பாரம்பரிய சபையில் அங்கே பெல்லமா உட்காந்து அசைய மாட்டோம் பாஸ்டர்னு சொல்லுது, நோக்கியம் போய்க்க மாட்டோம். இப்போ எங்கேயாவது பந்த கூட்டத்துக்கு ஓடிக்கிட்டே நடக்குது. அப்போ உங்களுக்கு நன்மை எப்படி வரும், வெளிச்சம் எப்படி வச்சோம்? நீங்க யோசித்து பாருங்க. சரிதானே? அந்த பிள்ளைகளே இந்த நாளிலே ஒரு பழைய காரியங்களை உணர்ந்து தவறுதான் ஆண்டவரே தெரியாமல் போயிட்டு முடியாமல் போயிட்டு எங்களுக்கு உதவிச்சு நம்முடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கும்படி புது சிருஷ்டியாக எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்துவீங்களா, ஒப்புக்கொடுவீங்களா? கர்த்தர் இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.